ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஜய் தியாக்ஸ். இன்னைக்கு அங்கோர்வாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆலயத்தோட சிறப்பை தான் பார்க்க போகிறோம். வாங்க, சூரிய உதயம் இந்த ஆலயத்தில் எப்படி இருக்குன்னு என்னோட சேர்ந்து நீங்களும் ரசிங்க. ரொம்ப அழகான அந்த பொன்னிறமான மேகத்துக்கு நடுவில் சூரியன் வர காட்சி காண கண்கோடி வேண்டும். சியாம் ரீப்ல இருந்து டிராவல் பண்ணோம்னா 5.5 கிலோமீட்டர் தூரத்துல தான் இந்த ஆலயத்துக்கு நம்ம வரோம். அங்கோர்வாட் விஷ்ணு பகவானுக்காக நியமிக்கப்பட்ட ஒரு ஆலயம். கோவிலை நம்ம முதன்முறையா பார்க்கும்போது இனம் புரியாத ஒரு ஆசை நம்ம மனசுல தோணுதுன்னே சொல்லலாம். உலகத்திலேயே முதல் பிரம்மாண்டமான ஒரு ஆலயம் யுனெஸ்கோவால பரிந்துரைக்கப்பட்டிருக்குன்னா எவ்வளவு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் பாருங்க. இந்த கோவில் நிறைய நான் டிவியில் பார்க்கும்போதெல்லாம் இந்த கோவிலை எப்படா பார்ப்போன்னு ஒரு ஆசையாக இருக்கும். போய் நின்று பார்த்த உடனே அப்படியே நான் பிரமிச்சு போயிட்டேன் பார்த்துக்கோங்க. ஒரு ஃப்ரேம்குள்ளே இந்த கோவிலை அடக்க முடியாது, அந்த அளவுக்கு பெரிய அளவில் இருக்குது. 400 ஏக்கரில் ஒரு கோவில் கட்டியிருக்காங்கன்னா அது எப்படி இருக்கும் பாருங்க. 12ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு ஆலயம்னா நம்ப முடியல. இவ்வளோ பிரம்மாண்டமாக அந்த காலத்தில் எப்படி கட்டியிருப்பாங்க, ஒரு தொழில்நுட்ப வசதி இல்லாத காலத்தில். 2ஆம் சூரியவர்மன் அவர் தான் கட்ட துவங்குறார். 7ஆம் ஜெயவர்மன் காலத்தில் கட்டி முடிக்கப்படுது. அதற்கு பிறகு 7ஆம் ஜெயவர்மன் நிறைய ஆலயங்களை இந்த இடத்துல கட்டியிருக்கார். குறிப்பாக பார்க்கும்போது சிவாலயங்கள் அதிகப்படி கட்டியிருக்கார். நம்ம அடுத்தது ஒரு சிவாலயம் பார்ப்போம். தொடர்ச்சியாக அனைத்து பதிவுகளையும் பாருங்க. இந்த அகழியோட அகலம் 190 மீட்டர். இந்த வழியா பகைவர்கள் உள்ள போகக்கூடாதுன்னும் பொழுது இது ஒரு எல்லாம் தானிய கிடங்குகள் மற்ற செல்வங்கள் சேமித்து வைத்த ஒரு இடமா இருந்திருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தும் வரலாற்று ஆய்வாளர்கள் இவர்கள் மத்தியில் இருக்கு. இவ்வளோ பாதுகாப்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்போ உள்ள என்ன பொருட்கள் வச்சிருந்திருப்பாங்க அந்த காலத்து ராஜாக்கள். இன்னும் அது புரியாத புதிராக தான் இருந்திருக்கு. கம்பூஜியா அப்படின்னு பழைய காலத்தில் அழைச்சிருக்காங்க. கம்போஜம் அப்படின்றாங்க. கம்போஜம்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சான்ஸ்கிரிட்ல குன்றின் மணின்னு சொல்லுவாங்க. இப்போ மருத மரம் நிறையா வளதுன்னா மருத நிலத்தை பற்றி அந்த மருத நிலத்துக்கான ஒரு பகுதியாக அதற்கு பெயரிடுவாங்க. குன்றின் மணி நிறைய இந்த இடத்துல விளைஞ்சதால குன்றின் மணி, சமஸ்கிருதத்தில் குன்றின் மணின்னு போது காம்போஜம்னுவாங்க. அந்த பெயர் தான் இந்த இடத்துக்கு வச்சிருக்காங்கன்னும் பொழுது நம்ம ராஜா தான் யாரோ சமஸ்கிருத அந்த பெயர் தெரிஞ்சவர் தான் இந்த நாட்டுக்கு பெயர் வச்சு ஆண்டு இருக்கணும் அப்படியும் ஒரு கருத்து இருக்கு. சோழ மன்னர்கள் இங்கே வந்து இந்த கலைப்பாணியை இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதை மாதிரியும் ஒரு கருத்து நிலவுது. கேமர் வம்சத்தினர் இங்கே ஆட்சி செய்தாங்க, இவங்க தான் இங்கே பூர்வக்குடிகள் அப்படின்னு ஒரு கருத்து இருக்குது. இருந்தாலும் இங்கே இருக்கக்கூடிய இந்த இந்து மதம் சார்ந்த நிறைய சிற்பங்கள் கோவில்கள் பார்க்கும்பொழுது கண்டிப்பாக இந்தியாவை சேர்ந்த ஏதோ ஒரு மன்னர் இங்கே வந்திருக்காரு, இங்கே இருந்த பெண்களில் அரச குலத்து பெண்களை திருமணம் செய்திருப்பார், ஆட்சி செய்யும் பொழுது அவர் காலத்தில் கட்டப்பட்டிருக்கோம் அப்படியே ஒரு கருத்து நிலவுது. அப்படி வந்த ராஜா யாரு? சோழ குலத்தை சேர்ந்தவங்களா, பல்லவ குலத்து ராஜாவா? எந்த ராஜா இங்கே வந்திருக்காரு அதுவும் இப்போ தெரியல. 13ஆம் நூற்றாண்டு வரையுமே இங்கே இந்து மதம் தான் இருக்குது. அதுக்கப்புறமா தேராவாத புத்தம் அப்படின்ட்டு இந்தியாவில் காணப்பட்ட புத்த மதம் இங்கேயும் வருது. அதற்கப்புறம் இங்கே இருந்த ராஜா அந்த மதத்திற்கு மாறினதால இங்கே புத்தர் சிலைகள் வைக்கப்பட்டதாகவும் ஒரு கருத்து நிலவுது. பிரான்ஸ், ஆஸ்திரேலியா இதை மாதிரி வெளி நாடுகள்லேருந்து வரக்கூடியவங்க இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது, இதை கேமர் அந்த ஆட்சியாளர்களும் கட்டியிருக்க மாட்டாங்க, இந்திய ஆட்சியாளர்களும் கட்டியிருக்க மாட்டாங்க, ரோம் சகாப்தத்தை சேர்ந்தவங்க அந்த சாம்ராஜ்யத்தை சேர்ந்தவங்க தான் பிரம்மாண்டமாக கட்டக்கூடியவங்க, அவங்க தான் கட்டியிருப்பாங்க அப்படின்னு இவர்கள் தரப்பில் ஒரு வாதமும் நிலவுது. நாங்கள் காலையிலேயே இங்கே வந்துட்டோம். இங்கே 5 மணிக்கு வந்தோம். நாங்கள் கிளம்புனது பார்த்திங்கன்னா 4 மணிக்கு. இந்த அழகான ஒரு சூரிய உதயம் ஆரஞ்சு நேரத்தில் பார்க்கணுன்னு வந்தோம். ஆனால் பார்த்திங்கன்னா இந்த சூரியன் மேகத்துக்குள்ளே ஒளிஞ்சிட்டு எங்களுக்கு ஒரு விளையாட்டு காட்டிகிட்டே இருந்தது. முக்கியமாக வரக்கூடிய பயணிகள் இந்த சூரிய உதயம் பார்த்த பிறகு அப்புறம் தான் ஆலயத்துக்குள்ளே போவாங்க. அதற்காக தான் நாங்களும் ஆயத்த நிலையில் இருக்கோம். முழுமையான ஒரு ஆரஞ்சு வண்ணத்தில் இருக்க ஒரு சூரியனை பார்க்கணுன்னு. ஆனால் அந்த சூரியனும் லேசாக முகத்தை காட்டுது உள்ளே போகுது, முகத்தை காட்டுது உள்ளே போகுது. சரி, உட்காந்து பொறுமையாக தான் ரசிப்போமே. சரி, இப்போ நம்ம வரலாற்றுக்கு வரலாம். 2ஆம் சூரியவர்மன் அவர் காலத்தில் கட்டப்பட்டு 40 ஆண்டுகளும் தொடர்ந்து அவர்கள் வம்சத்தை சேர்ந்தவங்களும் கட்ட துவங்கி 40 ஆண்டுகள் முடியுது. இப்போ இங்கே வந்து பார்க்குற எல்லா வெளிநாட்டினரும் இதே மாதிரி ஒரு கோவில் நம்ம கட்டணும்னு நினச்சோன்னா
300 ஆண்டுகள் தேவைப்படும், அவ்வளோ நுட்பமாக செய்திருக்காங்க அப்படின்ட்டு இன்றளவும் பார்த்திங்கன்னா வியந்து சொல்கிறாங்க. கோவிலோட ஒரு சுற்றுச்சுவர் மட்டுமே 3.6 கிலோமீட்டர், 3.5 கிலோமீட்டர் கூட கிடையாது, கூடவே இருக்குது. அவ்வளோ பெருசு ஒரே ஒரு சுற்றுச்சுவர் மட்டும் இருக்குன்னா இப்போ 4 சைடில் எவ்வளோ இருக்கும், நம்ம உள்ளே இங்கேருந்து நடந்து போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பாருங்கள். இந்த அகழி மட்டும் நம்ம நடக்க துவங்கணும்னா 1 கிலோமீட்டர் ஆகுது. அதுக்குள்ள ஒரு 3.5 கிலோமீட்டர்னும் பொழுது 4.5 கிலோமீட்டர் நடந்தாதான் நம்ம உள்ள போய் சாமியை பார்க்க முடியும். உள்ள சாமின்னு நீங்க விஷ்ணு பகவானை நினைக்காதீங்க. விஷ்ணு பகவான் இங்கே நம்ம வெளியில மதில் சுவர்கிட்டயே பார்த்துருவோம். உள்ள போய் பார்க்கும்போது நம்ம புத்தரை தான் தரிசிக்க முடியும். எப்படியோ 2 சாமியும் நமக்கு சாமி தானங்க, தரிசிக்கலாம் வாங்க. I love Cambodia. Very nice place, very nice people. கம்போடியன் பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா நல்ல வேறு வேறு மாகாணங்களில் இருக்கக்கூடியவங்க இங்கே வந்து இந்த கோவிலை ரொம்பவே ரசிக்கிறாங்க. இந்தியாவிலையும் பார்த்திங்கன்னா இது மாதிரி நிறைய ஆலயங்கள் இருக்குது. நிறைய பேருக்கு எந்தெந்த கோவில் எங்கே இருக்குன்னே தெரியாது. நல்ல புராதனமான ஆலயங்கள் இருக்குன்னும் பொழுது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நிறைய பார்க்காம இருக்கோம். கண்டிப்பாக இதை மாதிரி நம்மளும் தேடி தேடி பார்க்கணும். நம்ம ராஜா இங்கே கட்டினதையே இவ்வளோ பேர் வியப்பாக பார்க்குறாங்க. நம்ம சோழர்கள் பல்லவர்கள் கட்டின கோவில்கள் நிறைய நம்ம மக்கள் பார்க்காம இருக்காங்க. அதெல்லாம் பார்த்து ஒவ்வொரு சிலையும் என்ஜாய் பண்ணணும், ரசிக்கணும். இதுதான் உங்ககிட்ட நான் தாழ்மையாக கேட்டுக்கிறது. இந்தியாவிலிருந்து கலிங்கம், மகதம் அந்த நாட்டில இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வணிகர்கள் இங்கே வணிகம் செய்ய வந்திருக்காங்க. இப்போ வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியான்னு இருக்கு. ஆனால் அப்போ மொத்தமாக சேர்ந்தே கமர் அரசுன்னு இருந்தது. அந்த அரசை எல்லாம் தனித்தனியாக இருந்ததை சேர்த்தவர் பார்க்கும்போது சூரியவர்மனை சொல்கிறாங்க. அந்த சூரியவர்மன் அப்படின்றவர் இங்கே எப்படி வந்தார், இது கமர் அரசர் தான் அப்படின்றாங்க. ஆனால் அந்த வர்மன் அப்படின்னு சொல்லக்கூடியது பல்லவ அரசர்களுக்கு பின்னாடி வரக்கூடிய வார்த்தை. அதற்கும் இவங்க சொல்கிறாங்க அந்த வார்த்தை இவங்களுக்கு பிடிச்சதால இவங்க அரசர்களுக்கு பின்னாடி அந்த வர்மன் சேர்த்துட்டாங்கன்னு. நான் பல்லவ அரசர்கள் பெயர் ஒன்றுன்னா சொல்கிறேன், நீங்கள் பாருங்கள். கலாச்சாரம், வணிகம், கலை, அப்புறம் இங்கே செய்த விவசாயம் எல்லாமே ஒருத்தர் வந்து சொல்லி கொடுக்க முடியாது. இங்கே ஆட்சி செய்து ஆண்டவங்க தான் அதை ப்ராப்பராக செய்ய முடியும். ஒரு அரசாக இருந்து அதற்கான துறைகள் வைக்கும் பொழுது தான் சிறப்பாக செய்ய முடியும் பொழுது ஒரு தமிழ் அரசர் தான் இங்கே வந்து அரசராக இருந்து செய்திருக்க முடியும். இது 100% என்னால் அடித்து சொல்ல முடியும். கோவிலோட நுழைவாயில் இதை நம்ம பார்க்குறோம். இந்த தூணில் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு அற்புதமான சித்திர வேலைப்பாடுகள். இது நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அழகாக தாமரை மலரில் மகாலட்சுமி தாயார் அமர்ந்திருக்காங்க. கீழே பார்க்கும்பொழுது ஒரு தாமரை, கீழே இந்த இலைகள் எவ்வளோ தெளிவாக தெரியுது பாருங்கள். இது ஒரு விஷ்ணு ஆலயம். எல்லா இடத்துலையுமே தாமரையில் நம்ம மகாலட்சுமி தாயாரை பார்க்கலாம். சித்திரை வேலைப்பாடுகள் அழகாக இருக்குது. துவக்கமே பார்த்தீங்கன்னா இவ்வளோ அம்சமாக இருக்குது. இன்னும் வாங்க உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். தூணில் பார்த்தீங்கன்னா நமக்கு மகாலட்சுமி தாயார் நம்மளை உள்ளே வரவேற்கிறாங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அடுத்தது இங்கே இருக்க இந்த தூண்கள்லையுமே வந்து ரொம்ப மைன்யூட்டாக சித்திரை வேலைப்பாடுகள் இருக்குது. இங்கே பாருங்கள், நம்ம கதவு வாசக்கால் செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுவாங்கல்ல, அழகாக ஒரு சின்ன சின்ன ரீப்பர் மாதிரி, அது அப்படியே பார்த்திங்கன்னா கல்லில் செதுக்கியிருக்காங்க. அதுதான் ரொம்ப அற்புதமான விஷயம். அப்படியே ஒரே கல்லில் ஒரு படியாக செதுக்கியிருக்காங்க. நம்ம கதவாசக்கால் சைடில் பார்க்குறது ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரொம்ப பெரிய அளவிலான தூணிலேயே பிரமிச்சு போயிட்டோம். வாங்க உள்ளே போய் பார்க்கலாம். இதை மாதிரி தான் இருக்குது நீங்கள் நடந்து செல்லக்கூடிய பாதை. வெளியிலேருந்து நமக்கு காற்று வர்றதுக்காக இதை மாதிரி ஜன்னல் மாதிரி வச்சுருக்காங்க. ஒரு அந்த ஜன்னலையும் பார்த்திங்கன்னா அழகாக செதுக்கியிருக்காங்க, நீட்டான ஒரு தூணை வச்சு. ஆனால் இந்த மாதிரி ஸ்டைல் நம்ம இந்தியா டெம்பிளில் கூட பார்த்துருக்க மாட்டோம். ரொம்பவே அற்புதமாக இருக்குது.
இந்த பக்கம் நீட்டாக போகிறாங்க ஒரு வழியில். என்ன சிலை இருக்குது தெரில. இந்த பக்கம் இது நம்ம ரெண்டாவது பார்ப்போம். முதல்ல கருவறைக்குள்ளே நம்ம சுவாமியை தரிசிச்சுட்டு வரலாம். இந்த தூண்லேயும் நிறைய வேலைப்பாடுகள் இருக்குது. தூணை காட்டிடுறேன். சேம் அதே தான். இங்கே பாருங்க, மகாலட்சுமி தாயார் இப்போ சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்காங்க. இந்த கோவில் சுற்றுறதுக்கு நமக்கு ஒரு நாள் போதாது, நல்லா ஒரு வாரம் இருந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னாங்க. அது என்னமோ கரெக்டு தாங்க. ஒரு தூணே இவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. நான் கோவிலுக்குள்ளே போனால் எவ்வளோ பிரமிப்பாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குளம் உள்ளே இருக்குது. கோவிலுக்கு வெளியிலேயும் 2 குளம் இருக்குது. கோவிலுக்கு உள்ளேயும் இந்த பக்கம் ஒரு குளம் இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஒரு குளம் இருக்குது. கோவிலுக்கு வெளியிலேயே குளம், இந்த இடத்துல அப்படியே இறங்கி வந்துட்டு இந்த இடத்துல பெரிய குளம், 2 குளங்கள் இருக்குது. அப்படியே வரிசையாக ஒவ்வொரு சாமியை பார்த்துட்டு வர மாதிரி. சேம் நம்ம இந்து டெம்பிள் மாதிரியே தான் இருக்குது. மேலே இந்த சிற்ப வேலைப்பாடுகள் ரொம்ப அற்புதமாக இருக்குது. சரி, படி ஏறி நம்ம பெருமாளை பார்க்க உள்ளே போகலாம். பெருமாளை தேடி செல்கிறோம், விஷ்ணு பகவானை தேடி செல்கிறோம். வாருங்கள் செல்லலாம். இது பார்த்தீங்கன்னா 2வது படிநிலையில் 2வது ஒரு குளம். இந்த இடத்துல ஒரு குளம் இருக்குது. சேம் அதே மாதிரி அந்த இடத்துலையும் ஒரு குளம் இருக்குது. வெளியில் பெரிய குளம் பார்த்தோம், முதல் படிநிலையில் ஒரு குளம் பார்த்தோம். இது 2ஆம் படிநிலையில் ஒரு குளம். வாங்க மேலே ஏற ஏற இன்னும் என்ன குளம் இருக்கா பார்ப்போம். அனந்த சயன பெருமாளை தான் இங்கே பார்க்குறீங்க. நுழைவாயில் அனந்த சயன பெருமாள், உள்ளே போனோன்னு விஷ்ணு பகவான். உள்ள இருக்க விஷ்ணுவை தூக்கிட்டு புத்தரை வச்சுட்டாங்க. ஆனால் இங்கே வாயிலில் இருக்க நம்ம அனந்த சயன பெருமாளை ஒன்றும் பண்ண முடியல. ஸோ எதை மாற்றணுமோ அதெல்லாம் மாற்றிட்டாங்க. மாற்ற முடியாதது அப்படியே இருக்குது. அது ஒன்று தான் நமக்கு ஒரு அத்தாட்சியாக இருக்குது விஷ்ணு ஆலயம்ன்றதுக்காக. இந்து ராஜா இதுக்குள்ளே வராருனா கங்கா, யமுனா, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா அதை மாதிரி இந்த நதிகளை கருதுறதால இந்த இடத்துல 4 இருக்குது. இதில் குளிச்சுட்டு தான் அவர் உள்ள விஷ்ணு பகவானை தரிசிக்க போவார். அதனால தான் இந்த இடத்துல 4 பார்த்திங்கன்னா குளங்கள் இருக்குது. நான் என்ன குளங்கள் கேட்டதுக்கு இது ஒரு புனித குளம். கங்கா, யமுனா, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா. இதில் குளிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் உள்ளே போயிட்டு அவர் சுவாமியை தரிசிப்பார். இதே மாதிரி தான் நம்ம ராஜராஜ சோழரோட கோவில் பார்ப்போம்ல, அதில் பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரி இருக்கும், ஒரு பாத்டப் மாதிரி கல்லில். அதில் அவர் குளிச்சுட்டு அப்புறம் உள்ளே போயிட்டு பிரகதீஸ்வரர் டெம்பிளில் சுவாமியை தரிசிப்பார். எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆனால் இவர் ராஜா பாருங்கள், பெரிய பெரிய குளமே கோவிலுக்குள்ளே வெட்டி வச்சுருக்காரு. 4 குளம், ஒன்றுத்தில் குளிச்சுட்டு உள்ளே போவார். ஏன்னா கங்கா, யமுனா, சரஸ்வதி, பிரம்மபுத்திரா 3துலேயும் குளிச்சுட்டு இந்த ஹோலி வாட்டர் புனித நீரில் நீரான பிறகு தான் போயிட்டு உள்ளே போயிட்டு நம்ம விஷ்ணு பகவானை தரிசிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ பாரம்பரியத்தோடு இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. என்ன ஒரு ஆச்சரியமான விஷயமா இருக்குது. ராமாயண காட்சிகள் தான் பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா ராவணன் சீதையை கவர்ந்து செல்கிற காட்சி. அதுக்கப்புறம் அவர் இலங்கைக்கு கொண்டு போன பிறகு சுக்ரீவன் அவரோட படைகள் பார்த்திங்கன்னா போரிட்டு இங்கே காப்பாற்றுறது. அனுமன் பாருங்க,
வானர படைகளுக்கும் ராவணன் அவரோட படைகளுக்கும் சண்டை வருது. இங்கே பாருங்க. இங்கே நீங்கள் பார்க்குறது வானர படைகள், இங்கே பார்க்குறது ராவணன் அவரோட படைகள். கையில் நிறைய ஆயுதங்களை வச்சு தாக்குறாங்க. முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா இது சுக்ரீவன் அவர்களோட படைகளுக்கும் ராவணன் படைகளுக்கும் நடந்த போரை பார்த்திங்கன்னா இங்கே ஆரம்பித்து அப்படியே போயிட்டு அந்த இடத்துல முடியுது. இந்த சுவரில் ஆரம்பிக்கும் பொழுது ராவணன் சீதையை கவர்ந்து செல்வதற்கும் ஃபைனலாக அங்கே முடியும் பொழுது ராமரோட பட்டாபிஷேகம் இருக்கும். ஒரு மகாபாரதத்தை அழகாக பார்த்திங்கன்னா டீட்டெயில்டாக சூப்பராக கொடுத்துருக்காங்க சிலை வடிவில். உங்களுக்கு கேமராவில் எந்த அளவு தெரியலன்னு தெரியுது, ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. இந்த போர் டைமில் இந்த வானர சேனைகள் அப்புறம் பார்த்திங்கன்னா ராவணனோட படைகளில் இருக்கவங்கெல்லாம் போர் புரிகிற மாதிரி. இங்கே பாருங்கள், எல்லாரும் குதிரை படையை தாக்குற காட்சி. ஆஞ்சநேயர் கோவம் வந்துடுச்சு. அவர் பார்த்திங்கன்னா அந்த யானையவே போய் கடிக்கிறார், குதிரையை கடிக்கிறார் பாருங்க அனுமன். இதை மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சீதாதேவியை மீட்டு எடுத்திருக்காங்க. ஒரு கோடு போட்டதை தாண்டாமல் இருந்திருந்தா இவ்வளோ பிரச்சனை வந்திருக்காது. என்ன சொல்கிறீங்க? இங்கே பாருங்கள் எப்படி குத்துறாரு ஒரு. தலையில் ஒரு மாதிரி முடி இருக்குது பாருங்கள், பங்கு வச்ச மாதிரி. அவங்கெல்லாம் வந்து ராவணனோட சேனைகள். குரங்கு முகம் இருக்கக்கூடியவங்க சுக்கிரனோட சேனைகள். வந்துட்டார் பாருங்க நம்ம தலைவர். இவர் தான் ராவணன் கதாநாயகன். ஆனால் 10 தலையில் பார்த்தீங்கன்னா இவங்க பிரித்து பிரித்து காட்டியிருக்காங்க. முதல் அடுக்கு, 2ஆம் அடுக்கு, 3ஆம் அடுக்குன்னு. நம்ம வந்து அப்படியே கண்டினியூவாக தலைகள் பார்ப்போம். இவங்க வந்து அடுக்கடுக்காக தலைகள் போட்டிருக்காங்க ராவணனுக்கு. தெரியுதா பாருங்க, கையில் ஃபுல்லாக வந்து ஆயுதங்களோட இந்த ராவணன் போர் புரியும் காட்சி. சுற்றிய இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ராவணன் அவரோட படைகள், இந்த பக்கம் அனுமன் சுக்ரீவனோட படைகள். இவர் தான் ராவணன். ராவணன் ராவணன் இலங்கை அரசர் ராவணன். யானைப்படை, குதிரைப்படை எல்லாமே இருக்குது. உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தான் எனக்கு தெரியல, நேரில் பார்த்தா தான் ரொம்ப அழகாக இருக்கும். ஓகே, நான் இருக்கிற வரையும் காட்டுறேன் பாருங்கள். சுக்ரீவன் படைகள் தும்சம் பண்ணுறாங்க, அது மட்டும் தெரியுது. ஓ, நம்ம ராமர் வந்துட்டார் வந்துட்டார் வந்துட்டார். அதை பாருங்க, வில்லெய்தும் ராமர். ராமர் பார்த்தீங்கன்னா வில்லை எய்துறார், அம்பிலிருந்து வில்லை எய்துகிறார். அங்கே பார்க்கும்போது நமக்கு தேரில் ராவணன் நின்றுட்டுருக்கார், அதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ராமர் நின்றுட்டுருக்கார். இதுதான் போர்க்காட்சி. அவ்வளோதான். ஸோ இங்கே போர்க்காட்சி முடியுது. ஃபைனலாக நம்ம பட்டாபிஷேகத்தை பார்க்கலாம். பட்டாபிஷேகம், ராமர் பட்டாபிஷேகம். காலையில் பார்த்தீங்கன்னா நாங்கள் 5 மணிக்கு வந்தோம். அப்போ ஒரு கூட்டமோ இல்லை, எதுவும் இல்லை. ஏன்னா நாங்கள் சூரிய உதயம் பார்க்குறதுக்காக வந்தோம். மணி இப்போ 9 ஆகுது. வேர்வை ஊற்றுது, அப்படி ஊற்றுது. இது வெப்பமண்டல பகுதின்றதால பருத்தி ஆடைகள் அணிஞ்சிட்டு வர்றது சிறப்பானது. இல்லைன்னா நம்ம நனைஞ்சே போயிடுவோம். பரவாயில்ல, புத்தரை எடுத்து வச்சாலும் வர கைடெல்லாம் ராமாயண கதையை விவரமாக சொல்லிடுறாங்க.
அது வரையும் பாராட்டுக்குரிய விஷயம்தான் இது. ராமாயண போர்க்காட்சிகள் அங்கே பார்க்குறோம், பட்டாபிஷேகமும் பார்க்குறோம். ஜெயிச்சவங்களுக்கு பார்ட்டி கொடுக்கணும்ல. இங்கே பாருங்க, யார் யாரெல்லாம் பங்கேற்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஒரு குரூப் ஃபோட்டோ தான் இது. ஸோ எல்லாரையுமே ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க. வாட் இஸ் திஸ்? அப்சராஸ். ஃபோர் ஹெட் இஸ் ஃபோர் ஹெட். செவன் அப்சராஸ். ஓகே, 7 கன்னிகைகள், அழகு கன்னிகைகள். முழுக்க முழுக்கமே இங்கே சிலைகள் தான் இருக்குது. முக்கியமாக நம்ம கருடாழ்வார் பார்த்திங்கன்னா விஷ்ணுவை தூக்கிட்டு போகிற காட்சியை பார்க்கலாம் வாங்க. ஏன்னா ஒன்று லைட் போட்டிருந்தா பளிச்சுன்னு இருந்திருக்கோம். கருடாழ்வார் விஷ்ணு பகவானை பார்த்திங்கன்னா அழைச்சிட்டு போகிறார். கருடாழ்வார் முகம் தெரியுதா? அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் சண்டை நடக்குது. அதனால் இந்த வாசுகி பாம்பை வச்சு, மேருமலையை வச்சு அவங்க அமிர்தம் கடைய போகிறாங்க. அமிர்தம் சாப்பிட்டோன்னா நமக்கு மரணமே இல்லை. இது தேவர்களுக்கு வேணுமா அசுரர்களுக்கு வேணுமான்னு ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டை அங்கே ஆரம்பித்து இந்த சுவர் முழுக்க இருக்குது சிற்பம், அங்கே முடியுது. ஃபைனலாக பார்த்திங்கன்னா விஷ்ணு பகவான் தலையில் அந்த அமிர்தத்தை கொண்டு போகிறார். மோகினி அவதாரத்தில் அதை தான் அங்கே காட்சிப்படுத்தியிருக்காங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சிலையுமே ஒரு நாள் ரசிக்கணும். கோவில் முழுக்கமையே நம்ம ஒரே நாளில் பார்க்கணுன்னா எப்படி முடியும்? இதோ பாருங்கள், சண்டை நடக்குது தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும். ஒவ்வொரு சுவர்லேயும் பார்த்திங்கன்னா ராமாயணம், மகாபாரதம், அப்புறம் இப்போ பார்க்குற இந்த காட்சி அமிர்தம் எடுக்கிறது, தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே புத்தகத்தில் இருக்கிறது எல்லாமே முழுக்க முழுக்க அப்படியே சிலையாக போட்டிருக்காங்க. நம்ம நேரில் பார்க்கும்போது அவ்வளோ பிரமிப்பாக இருக்குது. உங்களுக்கு இதில் அந்த அளவுக்கு தெளிவாக தெரியாது. ஏன்னா மழைன்னு இருக்குது கல். சில இடத்துல இந்த கதையெல்லாம் தெரிஞ்சிடக்கூடாதுன்னு உடச்சிட்டாங்க. அதுதான் அதோட கொடுமை. தூக்கி போட்டு பந்தாடுறாரு பாருங்கள் ஒருத்தர். தலை இங்கே இருக்கா, இங்கே பாருங்கள் இருக்காரு, தூக்கி போட்டு பந்தாடுறாரு. ஸோ இதை மாதிரி தேவர்களுக்கு அசுரர்களுக்கு சண்டை பயங்கரமாக நடக்குது. அமிர்தத்தை நீ சாப்பிட்றதா நான் சாப்பிட்றதா, நீ 100 வருஷம் இருக்கிறதா நான் 100 வருஷம் இருக்கிறதா. 100 வருஷம் இல்லை, மரணமே இல்லை. 100 வருஷமே இல்லைங்க, மரணமே இல்லை. நல்ல வேலை மோகினி அவதாரத்தில் வந்துட்டு அந்த அசுரர்களை அமிர்தம் குடிக்க விடாமல் பண்ணிட்டார் கிருஷ்ண பகவான். அச்சு நவுத்துறார் பாருங்க பெரம்ப வச்சு. எல்லா போருமே ஏதோ ஒரு தேவைக்காக தான் இப்போ நடக்குது பாருங்கள். அந்த போர் முதற்கொண்டு உறுதி இல்லாத மணற்கற்கள், ஒரு வகையான கற்கள் கொண்டு இந்த சிலைகள் செய்ததால சீக்கிரமே பார்த்தீங்கன்னா காற்றுல கரைஞ்சி போகிறது, இந்த மழையில் நனைஞ்சு கரையிறது. இதன் மூலமாக தான் நிறைய இங்கே இருக்க சிலைகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சிதிலம் அடைஞ்சிருக்கு. நம்ம பல்லவர்கள் கட்டின கோவில்கள் பார்க்கும் பொழுது 8ஆம் நூற்றாண்டு 7ஆம் நூற்றாண்டு அப்போ கட்டினதே இப்பயும் பார்த்தீங்கன்னா நச்சுன்னு நிற்குது. மகாபலிபுரத்தில் இருக்க கோவில்லாம் அந்த புடைப்பு சிற்பங்கள் மாதிரியே தான் இங்கேயும் இருக்குது. அந்த புடைப்பு சிற்பங்கள் எல்லாமே இன்னமும் அழகாக இருக்குது. குகை கோவில்களும் அழகாக இருக்குது. இவங்க தேர்ந்தெடுத்த இந்த கல் மட்டும்தான் தவறானது. நம்ம பல்லவர்கள் செலக்ட் பண்ண அந்த கல்லே இவங்களுக்கும் கிடைச்சிருந்ததுன்னா இந்த ஆலயம் இந்த அளவுக்கு சிதிலம் அடைஞ்சிருக்காது. போர்கள் நடந்தபோது அப்போ வேற சிதிலம் அடைஞ்சிருக்கு. சில சிலைகள் வேற திருடப்பட்டிருக்கு, தாக்குதலுக்கு உள்ளாக்கி இருக்கு. கல்லும் சரியான கல் இல்லை. அதனால தான் முழுக்க சிதிலம் அடைந்து அதுக்கப்புறம் இந்த பௌத்த மதத்திற்கான மடாலயமாக மாற்றப்பட்டிருக்கு. பிறகு பார்த்தீங்கன்னா உள்நாட்டு போர் துவங்கின போது இந்த ஆலயம் கவனிக்கப்படாமல் விட்டுருக்கு. காடுகள் மூடி ரொம்பவே மோசமான நிலைக்கு போயிருக்கு. பிறகுதான் பிரெஞ்சு
ஆராய்ச்சியாளர்கள் வந்து இந்த கோவிலை புனரமைப்பு பணிகள் செய்திருக்காங்க. தொடர்ந்து பல நாடுகளும் செய்து கொண்டிருக்கு. கோவிலில் இந்த இடத்துல ஒரு 2 பகுதி இருக்குது. இதன் வழியாக போகும்பொழுது இன்னும் சின்ன சின்ன தெய்வங்களையும் பார்க்கலாம். வாங்க நம்ம ஆலயத்துக்குள்ளே போகலாம். வாவ், என்ன ஒரு அற்புதமான காட்சி. உள்ள நம்ம பார்க்கும்போதே ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இந்த படிகள்லாம் வந்து ரொம்ப குட்டி குட்டியாக இருக்கிறதால ஏற முடியாதுன்னு ஸ்டெப்ஸ் அங்கே மரத்தில் வச்சுருக்காங்க. அது வழியாக ஏறி நம்ம மேலே போகலாம். சூரியனோட இந்த ஆலயத்தை பார்க்குறது இன்னும் அழகாக இருக்குது. அங்கோர்பாட் ஆலயத்தோட முழு ஒரு அமைப்பை தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. இதுதான் வந்து கர்ப்ப கிரகம், மூலஸ்தானம். இந்த இடத்துல இருக்க கோபுரம் முழுக்க பார்த்திங்கன்னா கரைஞ்சி போச்சு. நல்ல ஒரு ஐஸ் கட்டி கரைகிற மாதிரி கரைஞ்சிட்டு இருக்கு. சுண்ணாம்பு பாறை மாதிரி இருக்கிறதால இது கரைஞ்சிட்டு இருக்கு. மாமல்லபுரத்தில் எப்படி நமக்கு ஒரு கடற்கரை ஓரத்தில் இருக்க உப்பு அரிச்சு கரையுதோ அதே மாதிரி தான் இங்கேயும் கரையுது. இந்த ஜன்னல்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. ஜஸ்ட் ஒரு பில்லர் கூட வச்சுருக்கலாம். ஆனால் அந்த பில்லர்லேயும் அப்படியே குடஞ்சி மரத்தை மாதிரி குடஞ்சி கல்லை குடஞ்சிருக்காங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய கோவில்களில் அழகழகான பெண்கள் சிலைகள் பார்த்திங்கன்னா நம்ம தூண்களில் பார்ப்போம். அதே மாதிரி தான் இதை மாதிரி அழகழகான பெண்கள் சிலை வச்சுருக்காங்க. தலையில் அழகழகான கிரீடங்கள், அடுத்தது அந்த உடை அமைப்பு, உச்சியில் ஒரு கொண்டை, எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஒரு மர கொடியை வச்சுட்டு விளையாடுற மாதிரி இருக்குது. புனரமைப்பு பணிகளும் நடந்துட்டு தான் இருக்குது. ரொம்ப கரைஞ்ச இடத்துலலாம் பார்த்திங்கன்னா ஒரு புது கல்லெல்லாம் அங்கே வச்சிட்ருக்காங்க. சுற்றுலாத்துறைக்கு அதிகப்படியான வருமானம் இந்த ஆலயம் கொடுக்கறதால இப்படி இருந்த இந்த படிகளெல்லாம் அடுத்த நிலையில் காட்டுறோம் பாருங்கள். பலன்னு மின்னுது. முழுக்க இந்த கம்போடியா சுற்றுலாத்துறையை தான் நம்பி இருக்குது. விவசாயமும் இருக்குது, இருந்தாலும் அதிகப்படியான ஒரு வருமானம் வேணும்னும் பொழுது இந்த ஆலயத்தை வச்சு தான் இவங்களுக்கு சுற்றுலாத்துறை பணிபுரியுது. இந்த தூண் பார்க்குறீங்களே, எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அப்படியே மரம் மாதிரி எப்படி தான் செதுக்கியிருக்காங்க ஒரு கல்லை அப்படின்னும் பொழுது. பல்லு இழிக்கிறதுல கல் விழுந்துருச்சு. ஒவ்வொரு கல்லாக விழவே தான் இப்போ பாலிஷ் பண்ணுறாங்க, ஒர்க்கு நடக்குது. இங்கே பாருங்கப்பா, அந்த சிலை இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு நார்மல் பிளைன் கல் வைக்கிறாங்க. இதை மாதிரி வச்சிங்கன்னா அடியில் இருக்க எங்களோட அந்த சரஸ்வதி, லக்ஷ்மி, விஷ்ணு எல்லாம் மறைஞ்சிருவாங்களே. என்ன வேலை பண்ணுறீங்கப்பா, மறைக்காதீங்கப்பா. எதையும் பிளைன் கல் போட்டு இதை மாதிரி சிலையை மறைக்காதீங்கோ. கரையட்டுமே, கரைஞ்சா இருக்கிறத வச்சு நாங்கள் இருக்கிற லக்ஷ்மியும் சரஸ்வதி விநாயகரை கண்டுபிடிக்க மாட்டோமா? என்ன வேலை பண்ணுறீங்க? இந்த நுழைவாயெல்லாம் பழுதடைஞ்சிட்டதால் புது கற்கள் பார்த்திங்கன்னா பதிக்கிறாங்க. அது வித்தியாசம் உங்களுக்கு தெரியுது. இதில் வந்து சிற்பங்கள் இருக்குது, அதை எடுத்துகிட்டு இது பிளைனாக வைக்கிறாங்க. மாத்திரன்னிட்டு என்னென்னத்தை மாற்றுறாங்க பாருங்கள். மேலே இருக்க இந்த பொம்மையை மட்டும் மாற்றாமல் இருந்தால் சரி. ராமர் மேலே அமர்ந்திருக்கார், பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் லக்ஷ்மணர், அனுமன், சீதாதேவி. கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வானர சேனைகள். எப்படி சொல்லணும்னா முகங்கள் பார்த்திங்கன்னா மனித முகங்கள் கிடையாது, வானர முகங்கள். அழகாக இதுதான் ராமாயண காட்சி. அந்த இடத்துல ராமர், சீதாதேவி, பக்கத்தில் நம்ம பார்க்குறது பரதன், லக்ஷ்மணன் சகோதரர்களோட ஒரு பட்டாபிஷேக காட்சினே சொல்லலாம். குரூப் ஃபோட்டோ மாதிரி எல்லா வானர சேனைகளும் நின்று குரூப் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. அதை அவங்க அப்படியே பார்த்திங்கன்னா
நம்ம கண்ணு முன்னாடி ஒரு சிலையாக கொடுத்துருக்காங்க. இதோட என்னங்க அத்தாட்சி வேணும்? இது இந்து கோவில் அப்படின்னு சொல்கிறதுக்கு ராமாயணமும் இருக்குது, மகாபாரதமும் இருக்குது. நுழைவாயில் மேலேயே இவ்வளோ டீட்டெயில் இருக்குன்னா கோவிலுக்குள்ளே இன்னும் எவ்வளோ டீட்டெயில் இருக்கும் பாருங்கள். புனரமைப்பு பணிகள் நடக்குது. நம்மளோட அந்த சொல்ல வர கதையை மறைக்காமல் இருந்தால் சரி. அங்கோர்வாட் ஆலயத்தில் இந்த படிகள் ஏறி போனாதான் நம்ம விஷ்ணு பகவானை தரிசிக்க முடியும். விஷ்ணு பகவான் நின்ற கோலத்தில் வரதராஜ பெருமாள் மாதிரி காட்சியளிப்பார். இந்த புத்தர் சிலை அந்த இடத்துல வைக்கப்படவில்லை என்றால், ஆனால் அந்த இடத்துல இப்போ விஷ்ணு பகவானுக்கு பதில் புத்தர் நின்ற நிலையில் காட்சியளிக்கிறார். ஜஸ்ட் நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க, புத்தர் இல்லாமல் அந்த இடத்துல விஷ்ணு பகவான் இருந்தால் எப்படி இருக்கும்னு. இந்த அங்கோர்வாட் ஆலயத்தை நம்ம ஒரு நாளில் பார்க்க முடியாது. மேலே போகிறதுக்கு இப்போ இங்கே லைன் ரொம்ப பெருசாக நிற்குது. அதை நின்றுட்டு நம்ம மேலே போயிட்டு ஒரு பதிவு பார்க்கலாம். ஏற்கனவே இந்த பதிவு ரொம்ப பெருசாக போயிடுச்சு. அடுத்த பதிவில் மேலே ஏறி போயிட்டு உள்ள நமக்கு என்னென்ன அமைப்புகள், கட்டிட அமைப்புகள் இருக்குது அதை தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அடுத்த பதிவில் பிரேவ் விஹார் இருக்குது, அடுத்தது பயான் டெம்பிள், இன்னும் நிறையா ஆலயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. அடுத்தடுத்த ஆலயங்கள் பார்க்குறதுக்கு விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கம்போடியாவில் இருக்க இன்னும் நிறைய சுற்றுலா ஸ்தலங்களை நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அதன் மூலமாக தான் நிறைய பேர் இந்த இடத்த வந்து சூரிய உதயமாகட்டும், இந்த கோவில் சிற்பங்கள் ஆகட்டும், அனைவருமே கண்டு கழிக்கிறதுக்குரிய ஒரு அதிசயத்தை, ஆச்சரியத்தை மனசுக்குள்ளே பார்த்திங்கன்னா உருவாக்கும். ஆலய கர்ப்ப கிரகத்துக்கு போகிறதுக்கு 37 படிகள் ஏறணும். இதை மாதிரி 12 இடத்துல பார்த்திங்கன்னா படிகள் கொடுத்துருக்காங்க. அது வழியாக ஏறி நம்ம எப்படி வேணால் அந்த கோவிலை சுற்றி வரலாம். இதே மாதிரி 12 இடத்துல படிகள் கொடுத்துருக்காங்க, 37 படிகள். ஆனால் ஒரு படி மட்டும்தான் நமக்கு மரத்தில் செய்திருக்காங்க அதை ஏறுறதுக்காக. அது வழியாக தான் நம்ம போயிட்டு இப்போ சுவாமியை பார்த்துட்டு வந்தோம். இந்த பதிவை என்னோட சேர்ந்து ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இன்னும் கொஞ்சம் மேலே போய் காட்டியிருக்க கூடாதா சுவாமியை அப்படின்னு நினைப்பீங்க. நிறைய பதிவுகள் இதை மாதிரி பெருசாக போகிறதால நிறைய பேர் பார்க்க மாட்டீங்க, பாதியிலேயே பார்த்தீங்கன்னா நிறுத்திடுறீங்க. 100 வியூ, 150 வியூன்னு போதும். இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளோட ராஜாக்கள் கட்டின கோவில்கள் பற்றி நிறைய வரலாறு போட்டுட்ருக்கேன். ஆனால் நீங்கள் யாருக்கும் ஷேர் பண்ண மாட்டீங்க, லைக்கும் போட மாட்டீங்க. இது எனக்கு மன வருத்தத்தை கொடுக்குது. இருந்தாலும் பரவாயில்லன்னு இந்த கோவில்களை பற்றி வரலாறுகள் எல்லாம் ஆராய்ந்து போட்டுட்ருக்கேன். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் அன்பான ஆதரவை கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா மறக்காமல் விஜய் தியாக் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த கோவிலை பார்த்தீங்களா, உங்கள் மனசில் என்ன தோணுச்சுன்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ஒரு பெருமாளை பார்க்க தாங்க இவ்வளோ தூரம் போனது. என்ன ஒன்று, நான் கருவறையில் தரிசிக்கலை. வர வழியில் ஒரு அகழி இருந்தது பாருங்க, அங்கே ஒரு மண்டபத்தில் வச்சுருந்தாங்க. அது ஒன்று தாங்க என் மனசுக்கு ரொம்பவே வருத்தமாக இருந்தது. சரிங்க, இதெல்லாம் அடுத்த பதிவில் ரொம்ப விளக்கமாக பார்ப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.